அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடனை தள்ளுபடி செய்வதும் நன்மையானதே. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு காலத்தில் மக்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய ஒரு வியாபாரி இருந்தார். கடனை திருப்பி செலுத்த சிரமப்படுபவரை அவர் கண்டால் தம் பணியாளர்களிடம், இவருடைய கடனை தள்ளுபடி செய்யுங்கள், அல்லாஹ் நம்முடைய தவறுகளை தள்ளுபடி செய்யக்கூடும் என்று கூறுவார். அல்லாஹும் அவருடைய தவறுகளை தள்ளுபடி செய்தான். இந்த செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹ் புகாரியில் 2078 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முற்காலத்தில் வாழ்ந்த ஒருவர் எந்த நல்லறமும் செய்யாமல் இருந்தும் ஏழைகளின் கண்ணீரை துடைக்கும் காரியத்தில் ஈடுபட்டதால் அல்லாஹ் அவரின் பாவங்களை மன்னித்து சொர்க்கத்தில் நுழையச் செய்துள்ளான். ஏழைகளின் கடன்களை தள்ளுபடி செய்தால் அல்லாஹ் நமது பாவங்களை பொறுத்தருள்வான், மன்னிப்பான் என்ற அவருடைய நல்ல எண்ணத்திற்கு கூலியாக அல்லாஹ் அவர் விரும்பியபடியே அவருடைய பாவங்களை மன்னித்து அருள் புரிந்தான். செல்வந்தராக உள்ளவர்கள் சொர்க்கத்திற்கு செல்ல ஆசைப்பட்டால் ஏழைகளுக்கு கடன் கொடுத்து உதவுங்கள். இந்த கடனை அல்லாஹுவுக்கு கொடுக்கும் கடனாகவே வேதமறை குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ்வுக்காக அழகிய கடன் வழங்குவோர் யார்? அதை அவருக்கு பன்மடங்காக அல்லாஹ் அதிகரிப்பான். அல்லாஹ் குறைவாகவும் வழங்குகிறான், தாராளமாகவும் வழங்குகிறான். அவனிடமே திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 2 சூரத்துல் பக்ரா வசனம் 245 இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. ஏழைகளுக்கு வழங்கும் கடன் மூலம் எண்ணற்ற நன்மைகளை அல்லாஹ் மறுமை நாளில் வழங்குவார். மேலும் அவர்களுடைய கடன்களை தள்ளுபடி செய்து நன்மை புரிந்திருந்தால் நாம் எதிர்பார்க்கும் சொர்க்கத்தை கூட கூலியாக வழங்குவான். மனிதனை இந்த உலகத்தில் படைத்த இரட்சகனாகிய அல்லாஹ் அவர்களை செல்வந்தர்களாகவும் ஏழைகளாகவும் நடுத்தர வர்க்கத்தினராகவும் படைத்துள்ளான். இவ்வாறு படைத்த அல்லாஹுடைய அந்த படைப்பினங்களில் செல்வந்தர்களாக இருப்பவர்கள் ஏழைகளாக இருப்பவர்களுக்கு உதவும்படி கட்டளை பிறப்பித்திருக்கிறான். எவர் ஒரு துன்பத்தை நீக்குகிறாரோ, எவர் ஒருவருடைய துன்பத்தை நீக்குகிறாரோ அவரை விட்டு அல்லாஹ் மறுமை நாளிலே இருக்கக்கூடிய துன்பங்களில் ஒரு துன்பத்தை நீக்குகிறான் என்றெல்லாம் நபிமொழி தொகுப்புகள். பிறருக்கு வரக்கூடிய இன்னல்கள் சிரமங்களை யார் தீர்த்து வைக்கிறாரோ, யார் சரி செய்து கொடுக்கிறாரோ அவருக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் குறித்து இப்படி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. கடன் வாங்கிய அவர் சிரமப்படுபவராக இருந்தால் வசதி ஏற்படும் வரை அவகாசம் கொடுக்க வேண்டும். நீங்கள் அறிந்து கொள்வோராக இருந்தால் அதை தர்மமாக்கி விடுவதும் உங்களுக்கு சிறந்தது என்று அல்லாஹ் கடனை அதற்கு உண்டான அவகாசம் வழங்குவது குறித்தும் அதனை தர்மமாக்கி விடுவது தள்ளுபடி செய்வது குறித்தும் தெளிவுபடுத்துகின்ற இந்த செய்தி அல் குர்ஆன் அத்தியாயம் 2 சூரத்துல் பக்ரா வசனம் 280 தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா சிரமப்படுவருடைய சிரமங்களை நீக்குகின்ற நல்லோர்களாக நம்மை இன்னும் சந்ததிகளையும் ஆக்கி வைத்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.